இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மின் கட்டண நம்பரை மட்டும் வைத்து இபி பில் எப்படி ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும், நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு இபி பில் ரெசிப்ட் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேஞ்சன்ட் கோட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே tangentco.go.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு tangentco வெப்சைட் ஹேஸ் பீன் மைக்ரேட்டட் டு a நியூ அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு கன்சியூமர் நம்பர் ஆர் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பில் டீட்டெயில்ஸ் வரும். அதில் போய்ட்டு எக்ஸ்பென்ஸ் வரும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு சார்ஜஸ்க்கான டேட், நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே இபி பில் பே பண்ணு சொல்லிவிட்டு டியூ டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு யூபிஐ, ஆன்லைன் பேமெண்ட், இன்டர்நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் யூபிஐ செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் கன்சியூமர் நம்பர், கன்சியூமருடைய நேம், அமௌண்ட் எவ்வளோ பே பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஜிபே ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி தான் வந்து க்ரீன் கலரில் டிக் மார்க் வரும். இந்த மாதிரி வந்தால் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அர்த்தம். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆர் டவுன்லோட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து இபி பில் ரிசிப்ட். இதிலே வந்து உங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டைரெக்டாக இபி ஆஃபீஸில் போய் பே பண்ண ரிசிப்ட் எப்படி கொடுப்பாங்களோ அதேமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஃபஸ்ட் எடுத்து உங்களுடைய நேம், அடுத்ததான் இபி பில் நம்பர், ரிசிப்ட் நம்பர், ரைட்ஸில் எந்த டேட் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக கன்சியூமர் நம்பர் மட்டும் தெரிந்தால் போதும். உங்கள் மொபைல் மூலமாக வெறும் 2 நிமிடத்தில் இபி பில் பேமெண்ட் செய்து அதன் பிறகு இபி பில்லுக்கான ரிசிப்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிசிப்ட் மிஸ் ஆகிடுச்சினாலும் நீங்கள் ரிசிப்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஆன்லைனில் மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.